தனுஷ் நடிச்சு இயக்கியிருக்கிற ராயன் படத்தோட ரிவ்யூ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சில கசப்பான சம்பவத்தால தனுஷ் தன் ஃபேமிலியோட ஊரை விட்டு ஊரை வந்துடுறாரு. செல்வராகவன் உதவியோட ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையும் வைக்கிறாரு. ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கிற கடையில எஸ்.ஜே. சூர்யாவும் சரவணும் ரெண்டு ரவுடிங்க. இதுல யாரு முதல்ல போடுறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். எதிர்பாராத விதமா சரவணனோட பையனை சந்தீப் கிஷன் போட்டு தள்ளிடுவாரு. சரவணன் சந்தீப் கிஷனை போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த விஷயம் தனுஷுக்கு தெரிய சரவணனை தனுஷ் போட்டு தள்ளிடுவாரு. சரவணன் போட்டது யாருன்னு தெரியாம இருக்கிற எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஒரு கட்டத்துல தனுஷ் தான் போட்டாருன்னு தெரிய வருது. தனுஷ் தன் தம்பிகளோட சந்தோஷமா வாழ்ந்தாரா இல்ல எஸ்.ஜே. சூர்யா என்ன ஆனாருன்றதுதான் மீதி கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லா கேரக்டரையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண தனுஷ் செகண்ட் ஹாஃப்ல அதை கோட்டை விட்டாரு. செகண்ட் ஹாஃப்ல நம்ம பெரிய பாய் ஏ.ஆர். ரஹ்மான் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நாள் கழிச்சு ஏ.ஆர். ரஹ்மானோட ஆர்ஆர் ரொம்பவே இந்த படத்துல பேசப்பட்டிருக்கு. அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமார் கொஞ்ச நேரம் வந்தாலும் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்றாங்க இந்த படத்துல. துஷரா விஜயனுக்கும் தனுஷுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருக்கு. மத்தபடி பெருசா யாருக்கும் ஒட்டாது. அதே மாதிரி இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஒரு சவாலான ரோல் கிடையாது மத்த படத்துல கம்பேர் பண்ணும்போது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு வாட்டி தியேட்டர்ல போய் பாருங்க, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். தனுஷ வேற மாதிரி இந்த படத்துல பார்க்கலாம். தனுஷோட நடிப்பு, துஷரா விஜயனோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.